வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கடங்க நம்ம பார்க்க நேரம் தாங்க. முத்துவேலின் தொலியை உரிக்கிறாங்க நம்ம கார்த்தி. முத்துவேல் தான் இந்த நகை எடுத்தது அப்படின்னு அந்த இடத்துல தெரியுது. ஏன்னா முத்துவேலு ஒரு லேடிக்கிட்ட அதில் உள்ள வைரக்கல்லை தூக்கி கொடுப்பாங்க. அந்த வைரக்கல்லை பொறி வச்சு நம்ம கார்த்தி பிடிச்சிறாங்க. அந்த லேடி இது தந்தது முத்துவேல் தான் அப்படின்னு போட்டு உடைக்க முத்துவேலை தொலியை உரிக்க நேரம் சந்திரகலா கிட்ட தான் அந்த நகை இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சந்திரகலா அப்போ எங்கே தான் வச்சுருப்பா, நிச்சயமாக நம்ம அத்தையோட வீட்டில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல நோண்டி நொங்க எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதி ரூமுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்க அந்த நகையை மீட்டு கரெக்டான நேரத்தில் ராஜசேதுபதியின் பேரன் அப்படின்னு நிரூபித்து அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் அந்த நகையை கொண்டு ஒப்படைக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம ராஜசேதுபதி தாத்தா வாக்கு கொடுத்துறாங்க. என் பேரை இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த கோவில் நகையை கொண்டு கொடுப்பான், மீட்டு தருவான். அந்த எடுத்தவங்களையும் முகத்திரையை கிழிக்க போகிறான், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ராஜசேதுபதி குடும்பத்தால் தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் போகுது. அதனால தான் அம்மனுக்கு சாமியோட சிலை காணாமல் போச்சு. இப்போ என்னடன்னா பார்த்தோன்னா சாமிக்கு கண்ணில் இருந்து ரத்தம் வருது. அதே நேரத்தில் இப்போ சாமியோட தாலி செயினையும் ஆட்டை போட்டுட்டு போயிருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்க நேரம் ரொம்பவே இதாக தான் இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் ராஜசேதுபதி குடும்பம் அப்படின்னு ஈஸியாக நாக்கில் நரம்பு இல்லாமல் கொட்டி தீத்துறாங்க. எல்லாமே இங்கே இந்த ஊருக்காக பார்த்து செய்தது ராஜசேதுபதி தான். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தங்களுக்கு மனசுக்குள்ள முளைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தாத்தாவும் கண்டுபிடிச்சி தரலாம் அப்படின்னு இது என் பேரனோட கடமைன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம கார்த்தியின் மனசை டைவெர்ட் பண்ணியாச்சு. அந்த நகையை காணாததை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் அக்கு பொறிட்டு கிடைப்பான். அந்த நேரத்தில் தான் நம்ம நலங்கு ஃபங்க்ஷனுங்க ரேவதிக்கும் நம்ம மருதுக்கும் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலா இவங்கெல்லாம் ஐடியா பண்ணி மருதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம சாமுண்டேஸ்வரி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம மயில் என்னானாலும் சரி இந்த நேரத்தில் சகல தான் நலங்கு ஃபங்க்ஷனில் ரேவதிக்கு கூட இருக்கணும். எப்படியும் இந்த மருதை இருக்க விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம கார்த்தி எங்கடா அந்த நகையை களவாண்டுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இதில் முத்துவேலும் சிவநாட்டியோட தொடர்பு தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு அதில் உள்ள வைரக்கல்ல நம்ம முத்துவேலு ஒரு லேடிகிட்ட கொண்டு கொடுப்பாங்க. நீ உனக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த லேடிகிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு தந்ததில் ரொம்ப சந்தோஷம். இது உனக்கு பாதி எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபா போவோம். உனக்கு வாழ்க்கையில் பாதி நாளைக்கு இதுக்குள்ள சிலவே உனக்கு காணும். அந்த அளவுக்கு உன்னை செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன நேரம் அந்த லேடி அந்த கல்லை கொண்டு வைக்க போவாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்லுவாங்க, அதில் வைரப்படிச்ச யாராவது ஒரு கல்லை கொண்டு யாராவது இங்கே அதை விலைக்கு விற்க வந்தாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ தான் தகவலை கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு ஒரு இந்த சோப்பு கலர் கல்லை கொண்டு விலைக்கு கொடுக்க வராங்க வைரத்தை அப்படின்னு சொன்னா சாமியோட தாலியில் தான் அந்த கல் இருந்துச்சு. அப்போ அந்த கல்லா இந்த கல் அப்படின்னு நம்ம கார்த்தி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது உண்மையாட்டே சாமியோட அம்மன் தாலி செயலில் இருந்த அந்த கல் தான், அந்த கல்லை தான் இவங்க தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு அது பயங்கரமாக நம்ம கார்த்தி அப்போ அந்த லேடியை பிடிக்கணும், அந்த லேடிக்கிட்ட உண்மையை வெளுத்து எடுக்கணும் அப்படின்னு அந்த லேடியை பிடிச்சி கேட்குறாங்க. சொல்லுங்கள், இது இந்த கல் அம்மன் சாமியோட தாலி செயலேருந்து எடுத்த கல். அடப்பாவி, ஒரு சாமி குற்றத்தையா என்னத்தை செய்து இது தந்தா, நீ பயங்கர ஆளு தான் முத்துவேலு, உன்னை விட போகிறது இல்லை அப்படின்னு இதை தந்ததே முத்துவேல் தான். அவரை நான் இங்கே வர வைக்கிறேன், அவர் தான் இதை தந்தார் அப்படின்னு முத்துவேலுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் தந்த கல் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, உங்களை நான் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும், நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு அந்த லேடி முத்துவேலுக்கு கால் பண்ணி சொன்னேன். நான் இப்போவே வரேன், உன்னை பார்க்கணும் நான் அப்படின்னு அந்த இடத்துல உருகி வலிஞ்சு பேசுகிறாரு முத்துவேலு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம முத்துவேலு
முத்துவேலு பிடிக்கிறதுக்கு பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி நம்ம ராஜா வந்து 2 பேர்த்த நிப்பாட்டி வச்சுருக்காங்க. முத்துவேலு வராரு, இங்கே தான் அவள் வர சொன்னா, நம்ம வந்தாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்க நேரம் முத்துவேலை பிடிச்சி வெளுத்தெடுத்து அம்மன் தாலியை கொண்டாடா, நீ தான் கொண்டு வச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அடடா இந்த டிரைவர் பையன் வச்ச பொறியில் நான் விழுந்துட்டேன், இவ்வா ஒருத்தி அந்த டிரைவர் பையனுக்கு தெரியும்படி இந்த கல்லை சாமியோடு அந்த வைரக்கல்லை கொண்டு விலைக்கு கொடுக்க போயிருக்கா பாரு ஒரு கேனை கிறுக்கி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இப்படி வந்து முத்துவேலை வந்து சிக்க வச்சிட்டோம், இனி இதே கல்லை பிடிச்சதுனால கண்டிப்பாக வந்து சாமியோட தாலியும் இந்த முத்துவேல்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு வந்து முத்துவேலை அடித்து வெளுத்து உண்மையை சொல்லிடா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஆமாம், அந்த அம்மனோட தாம்பி செய்த நான் தான் எடுத்தேன், இப்போ அந்த தாலி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன நேரம் எல்லாம் அந்த சந்திரா தான் வாங்கிட்டு போனா அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து சொல்ல நேரம் சந்திரா தான் இந்த அம்மனோட தாலி அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அத்தை வீட்டில் தான் எங்கேயோ மறைச்சி வச்சுருப்பா, ஒருவேளை ரேவதி ரூமில் இருக்குமா அப்படின்னு வந்து மைண்டு ப்ளூமிங்காக வந்து யோசிக்க நேரம் வந்து பொறி நம்ம கார்த்திக்கு வந்து தட்டுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து அந்த தாலி செயினை மீட்டுறாங்க. தாலி செயினை வந்து நம்ம ரேவதி ரூமில் இருந்த மயிலை வந்து தேட சொல்கிறாங்க. அத்தை வீட்டில் தான் எப்படியாவது இந்த தாலி செயின் இருக்கும், நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லுறேன். இங்கே நலுங்கு ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் தடப்படலான்னு நடக்குது சகல, நீங்கள் வந்து இல்லை மருதுவை எப்படியாவது இங்கேருந்து அட்டையை போட்டு கடத்தி கொண்டு போயிடணும், ஒரு சாக்கு முட்டையில் தலையில் அடித்து வந்து கெட்டி கொண்டு போயிடணும், நீங்கள் இல்லாமல் ஒரு நலுங்கு ஃபங்க்ஷனை எங்களால் கற்பனை கூட ரேவதி கூட வந்து பண்ணி பார்க்க முடியலை, அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நலுங்கு ஃபங்க்ஷனில் மருது வந்து சேர விடாமல் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் இந்த தாலி செயினை வந்து கண்டிப்பாக சின்னத்தை இந்த நம்ம அத்தையோட வீட்டில் தான் மறைச்சி வச்சுருப்பாங்க, அதனால் நீங்கள் ஒரு ரூம் விடாமல் எல்லாத்துலேயும் தேடுங்க அப்படின்னு வந்து தேட நேரம் ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி ரூம்லேருந்து அந்த தாலி செயினை வந்து மயில் கொண்டு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. போயும் இந்த சின்னத்தை இவ்வளோ கீழ்த்தனமாக வந்து அந்த சிவனாண்டி முத்துவேலோட கூட்டு சேர்ந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணுது, இப்போ வந்து தாலி செயினை வந்து ஆட்டையை போட்டு வச்சது இவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சு அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பஞ்சாயத்து கூட்டத்தில் நம்ம ராஜசிறுவரி பேரன் தான் நம்ம கார்த்தி அப்படின்னு வந்து நிரூபிக்கும் விதமாக அந்த தாலி செயினை கொண்டு கொடுத்துறாங்க, அம்மன் தாலி செயினை. அதோட பார்த்தோன்னா நலுங்கு ஃபங்க்ஷன்லேயும் நம்ம கார்த்தி வந்து இதை முடிச்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க. நலுங்கு ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னு வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க அக்க போகிறா. அப்போ தான் எம்டி என்ட்ரி கொடுக்குறாரு, இவர் பேரும் கார்த்திகேயன் தான், இவரே நலுங்கில் இருக்கட்டுமே, ஏன்னா இவர் அந்த ராஜசிறுவரி தாத்தா இவர் கூட என்னோட பேரே மாதிரி அப்படின்னு தானே சொன்னார். அம்மா மருதுவ காணாட்டா என்ன, எங்கள் எம்டி சார் இருக்கார்ல அவர் என் பக்கத்தில் இருந்து நலுங்கு ஃபங்க்ஷன் நடக்கட்டும், பின்ன என்ன ரேவதியே சொல்லிவிட்டு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா வேற சாமுண்டேஸ்வரியை உசுபேத்துறாங்க.